பாஜகவில் என்ன நடக்குதுன்னு யாருமே பேச மாட்டாங்க. இன்னைக்கு வந்து எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அப்ப நிஜமாவே பாஜக வளர்ந்துக்குதுன்னு தானே அர்த்தம் பிரபா. இதே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழக பாஜக கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் என்னெல்லாம் பாடி ஷேமிங் பண்ணிக்கிறார். இப்போ ஓபிஎஸ் எடுத்துக்காங்க, அவருக்கும் துரோகம் செஞ்சுட்டாருன்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த சமூகத்துக்கும் எடப்பாடியார் அவர்கள் முதுகில் குத்தி விட்டார்னு சொன்னா ஒத்துப்பாங்களா இவங்க? அப்ப நீங்க கட்சி தலைமையோட பேசிருங்க. அதை விட்டுட்டு பொது வெளியில பேசுனீங்கன்னா பொது வெளியில தான் எச்சரிக்கை கொடுப்பாங்க, இல்ல பொது வெளியில தான் அறிவுரை கொடுப்பாங்க. நோட்டாவோட போட்டி போடுற கட்சின்னு ஜூன் 4க்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு யாராவது சொல்றாங்களா? அப்ப அதுக்கு காரணம் ஒரே காரணம் அண்ணாமலை அவர்கள் தான். சந்தோஷப்பட்டு போங்க. தேசிய அளவில் ஆட்சியில் இருக்க ஒரு கட்சி, 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கின்ற ஒரு கட்சி, ஆனா தமிழகத்துல நாம் தமிழர் கட்சியை விட கம்மியா ஓட்டு வாங்கி இருந்ததுன்னா எவ்வளவு கேவலம் அது. அப்ப டாக்டர் ஆகிறதுக்கு மட்டும் எக்ஸாம் வைக்கணும்னா உங்களுக்கு எரியுது. சரி, என்ஜினியர் ஆகிறதுக்கு எக்ஸாம் இருக்குது, எம்பிஏ படிக்கிறதுக்கு எக்ஸாம் இருக்குது. இதே தமிழ்நாட்டில் பிரைவேட் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிலாம் இருக்குல்ல, என்ஜினியரிங்கே எக்ஸாம் வச்சுருக்கிறாங்களே. ஏன் அதெல்லாம் எடுத்து யாரும் கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க? மற்றபடி நாம் தமிழர் எந்த கொள்கை உங்களுக்கு அதை சொல்லுங்க. அவங்க எந்த கொள்கையை சொன்னாலும் அதுலேயே முரண்பாடா சீமான் அவர்கள் பேசினதை என்னால் காமிக்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்முடைய ஜாம்பவான் அருண் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபா. நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியில் என்ன நடக்கிறது சமீப காலமாக அப்படின்னு தான் பத்திரிகைகள் எல்லாம் கேள்வியா இருக்கு. நானும் அதையே உங்ககிட்ட கேள்வி வைக்கிறேன். அதாவது நிறைய நடந்துருக்குது. ஆனா நான் வந்து இதை பாசிட்டிவா தான் பார்க்குறேன். ஒரு 4-5 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பாரதிய ஜனதால என்ன நடக்குது அப்படின்னு யாருமே கவலைப்பட்டது கிடையாது. இதை பத்தி நீங்க நியூஸ் போட்டீங்கன்னா யாரும் படிக்க போறது கிடையாது, டிஆர்பி வராது அப்படின்னு அதை பத்தி யாருமே கவலைப்பட மாட்டாங்க. அதிமுகவில் உட்கட்சி குழப்பமா, சசிகலா மீண்டும் கட்சியை பிடிக்கின்றாரா, இப்படி போடுவாங்க. இல்ல திமுகல மதிமுகல இருக்கிற குழப்பத்தை பத்தி கூட பேசுவாங்க. பாஜகல என்ன நடக்குதுன்னு யாருமே பேச மாட்டாங்க. இன்னைக்கு வந்து எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அப்ப நிஜமாவே பாஜக வளர்ந்துக்குதுன்னு தானே அர்த்தம் பிரபா. அடுத்தது, இது எல்லா கட்சியிலும் இருக்கிற விஷயம்தான். எந்த கட்சியில உட்கட்சி பூசல் இல்லைன்னு நீங்க இப்போ திமுகல ஒரு அமைச்சருடைய கட்சி பதவி பறிக்கலையா? அதுக்கு என்ன காரணம்? நாசர் அவர்கள் என்ன காரணம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அதெல்லாம் உட்கட்சி பூசல் இல்லையா? இங்க காங்கிரஸ்ல நடக்காதுதான். ஒண்ணு வேணா சத்தியமூர்த்தி பவன்ல நடக்குது அப்படின்னு சொன்னாலே நிறைய ஜோக்கெல்லாம் கூட போடுவாங்க. என்ன திடீர்னு வந்து தெருவில் வேட்டி விற்கிறாங்க அப்படின்னா, இல்லை அங்கே வந்து கட்சி கூட்டம் நடக்குது, அதில் வேட்டி கிஞ்சிரும், அதுக்காக வேட்டி விற்கிறதுக்கு மேடையிலே மோதிக்கிறாங்க. அவர் ஒன்று சொல்றாரு, இவர் ஒன்று சொல்றாரு, மேடையிலே ஒருத்தருக்கு வந்து இது மாதிரி வந்து கவுண்டர் குத்துக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து உட்கட்சி பூசலா தெரியாது. ஆனால் பாஜகவில் ஏதாவது நடந்தால் மட்டும் உடனே அப்படியே பூதாகரமா அது எரிமலை அப்படின்னு ஆரம்பிச்சிடுறீங்க. எல்லாம் அண்ணாமலை வந்த பிறகுதானே இதெல்லாம். ஸோ நான் வந்து இதை ஒரு பாசிட்டிவ் முன்னேற்றமாக தான் பார்க்குறேன் பிரபா. சார், ஒரு பக்கம் தமிழிசை அவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சாலும் அவங்களுக்காக பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பதிவு போட்டாங்களோ இல்லையோ, திமுகவில் அதிமுகவில் இருந்து மாற்றி மாற்றி ஒரு பெண்ணை எப்படி பண்ணிட்டீங்க, முன்னாள் ஆளுநர் 2 மாநிலத்தோட ஆளுநரை வந்து அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்லாம் கடந்த வாரம் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் நேரில் போயிட்டு தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாருன்னா நம்ம பார்க்கணும். அது என்ன சார், பாஜகவில் இருக்கிறவங்களோட எதிர்கட்சிகள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களே பாஜகவில் தமிழிசை குறித்தும் அண்ணாமலை இவங்க குறித்தான பேச்செல்லாம் பேசுறது. சரியா கேட்டீங்க பிரபாகர். அதாவது பாஜகவில் அந்த அண்ணாமலை எதிர்ப்பு அப்படின்னு அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்காங்களேன். ஆனால் அவங்களாம் தனித்தனியாக தான் எதிர்ப்பாங்க போல இருக்குது, ஒன்றா சேர்ந்து எதிர்க்க மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு வந்து எதிர்ப்பு கோஷ்டின்னு ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா, அப்போ தமிழிசை அவர்களும் வந்து கட்சி தலைவருக்கு எதிராக பேசினதாக தான் இப்போ எல்லாம் வந்து ஒரு மாதிரியான இதில் இருக்காங்க. சரியா? அப்போது இந்த நேரத்தில் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி தமிழிசை அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். ஆனால் யாரும் வந்து ஒன்று கூடவில்லை அப்படின்னு வச்சுக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். அண்டு எதிர்த்தரப்பில், அதாவது பாஜகவுக்கு எதிர்கட்சி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க தான் வந்து பாருங்க, அவர் ஒரு தமிழ் பெண், முன்னாள் கவர்னராக இருந்திருக்கின்றார், அப்புறம் அவங்க என்ன சார்ந்த சமூகம் அதை இதெல்லாம் போட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஏன் இதே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழக பாஜக கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் என்னெல்லாம் பாடி ஷேமிங் பண்ணிக்கிறாங்க. அதே திமுக ஐடி விங் தான் அதையும் பண்ணுச்சு. அப்பெல்லாம் வந்து இன்னைக்கு அப்படியே கோபாவேசமா குதிக்கிறவங்க எங்க போயிருந்தாங்க? மிக்சர் சாப்பிட்டு இருந்தாங்களா?
இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்கள ஒரு சில பேர் அன்னைக்கு அவங்கள கிண்டல் பண்ணவங்களாவும் இருக்கலாம். அப்ப அன்னைக்கெல்லாம் அவர்கள் தமிழ் பெண்ணு தெரியலையா, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர்ன்றது தெரியலையா, அவர் சார்ந்த சமூகம் அப்போ அவங்க கண்ணுக்கு தெரியலையா, இப்ப மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதா? சரி, சசிகலா அவர்களும் ஒரு தமிழ் பெண் தானே, அவங்களுக்குன்னு ஒரு சமூகம்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்க என்ன சொன்னாங்க, எடப்பாடியார் முதுகில் குத்து விட்டார்னு தானே சொன்னாங்க. அப்ப அவங்களுக்காக நான் ஏன் கேட்கிறேன்னா, இன்னைக்கு தமிழிசை அவர்களுக்காக அந்த முதல கண்ணீர் வடிக்கிறாங்க பாருங்க அதிமுக ஆதரவாளர்கள், அவங்கள பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். சசிகலா அவர்களும் தமிழ் பெண் சொல்றாங்க, எனக்கு துரோகம் செய்து விட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க இவங்க? அதுக்காகவும் வருத்தப்படுவாங்களா? சசிகலா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா? என்னங்க உங்களுக்குன்னா ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயமா? அந்த ரத்தம் தக்காளி சட்னின்றதை விட்டுருவோம், இப்படி வச்சுப்போம். ஏன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்குது இது ஒரு புது ட்ரெண்ட் ஆகி போச்சு. அதுவும் அந்த அதிமுக இருக்க சில பேர் தான், யாராவது ஒருத்தர்னா யாருமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க, அப்படியே எங்கெங்கதோ தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து அவர் என்ன ஜாதி அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒடிஷாவில் வந்து அந்த வி கே பாண்டியன் அவர்கள், சரிங்க, அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்றாரு. ஓகே, அவர் என்ன ஜாதின்னு கண்டுபிடிச்சு ஒருத்தர் போட்டுக்கிறாரு, அவர் இந்த ஜாதியை சார்ந்தவர், அவர் சமூகத்துக்கு இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுறாரு. ஆமா, அதான் நினைச்சோம், ஓ அப்படியா. அப்ப சசிகலா அவர்கள், இப்போ ஓபிஎஸ் எடுத்துக்காங்க, அவருக்கும் துரோகம் செஞ்சிட்டாருன்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த சமூகத்துக்கும் எடப்பாடியார் அவர்கள் முதுகில் குத்தி விட்டார்னு சொன்னா ஒத்துப்பாங்களா இவங்க? என்னங்க நியாயம் அது? இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போய் நிற்கிறாங்க இன்னைக்கு வந்து அரசியல்ல ஒரு சில பேர் வச்சுக்கோங்களேன். சரி, ரைட், இருந்துட்டு போட்டோம். அடுத்தது, இப்போ தமிழிசை அவர்கள் பேசின ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது பொது வெளியில பேசக்கூடிய விஷயங்கள் இல்லை. கட்சிக்குள்ள உங்களுக்கு பிரச்சனைனா கட்சி தலைவரோட போய் பேசுங்க. ஏதோ ஒரு அவுட் சைடர், இப்போ நீங்களும் நானும் பேசலாம், பிரபாகர் இந்த கட்சியில என்ன இப்படி பண்றாங்க, அந்த கட்சியில என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம தாராளமா பேசலாம். எந்த கட்சியை பத்தி ஒன்னா பேசலாம், நமக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நம்ம யாரும் எந்த கட்சியிலையும் நம்ம சேர்ந்தவங்க கிடையாது, அதனால யாரை பத்தி ஒன்னா பேசலாம். ஆனா கட்சிக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ பேசுவதற்கு சில வரைமுறைகள் இருக்கா இல்லையா? அப்ப நீங்க கட்சி தலைமையோட பேசுறீங்க, அதை விட்டுட்டு பொது வெளியில பேசுனீங்கன்னா பொது வெளியில தான் எச்சரிக்கை கொடுப்பாங்க, இல்ல பொது வெளியில தான் அறிவுரை கொடுப்பாங்க. நீங்க வந்து ரகசியமா தனிப்பட்ட முறையில மேலிடத்தை அணுகி இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவர்களும் தனிப்பட்ட முறையில் பதில் கொடுத்திருப்பாங்க. நாம எந்த லாங்குவேஜ்ல பேசுறோமோ அந்த லாங்குவேஜ்ல பதில் கொடுத்தாதான பிரபா புரியும், இல்லாட்டா எப்படி புரியும் சொல்லுங்க? அதே மாதிரிதான் பொது வெளியில் பேசினதுக்கு பொது வெளியில வந்து அறிவுரை கொடுத்தாங்கன்னு எடுத்துட்டு போங்களேன். நீங்க மிரட்டினாங்கன்னு சொல்றீங்க. பிரபாகரன் உங்க கேள்வியெல்லாம் நல்லா இருக்கணும். என்னுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பாருங்க, பார்க்க எக்ஸ்பிரஷன் சொன்னா மிரட்டுற மாதிரி இருக்கு, ஆனா அறிவுரை தான் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனா நான் என்ன சொன்னேன், உங்க நல்லதுக்கு தானே சொன்னேன். இப்ப இதை மியூட் பண்ணிட்டு போட்டு காமிச்சா நான் ஏதோ உங்களை அடிக்க வரேன்ற மாதிரி தானே தோணும். ஸோ அந்த மாதிரி ஏங்க இவங்களே என்ன சொன்னாங்க, மிரட்டியுமே இருக்கலாம், அந்த உரிமை ஒரு தலைமைங்கிறப்ப. அதான் நான் கேட்கிறேன், அவங்க கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம் உங்களுக்கு என்ன வந்தது? அடுத்தது இவங்களே என்ன சொல்லிட்டாங்க, தொகுதியை போய் பார்த்துக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த தொகுதியை பிரபா? ஜெயிச்சா தொகுதின்னு சொல்லலாம், தோத்தா எனக்கு புரியல. இல்ல, ஒரு கட்டத்துல அவங்க பாவம் ஆளுநராகவே இருந்திருக்கலாம். இதெல்லாம் பேசு பொருள் தான், சமூக ஊடகங்கள்ல நம்ம பாக்குறது தான். அவங்க ஆளுநராகவே இருந்தாங்க, அவங்கள வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அவங்கள வந்து இங்க தேர்தலில் சந்திக்க வச்சு தலைமைதான் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் நான் சொல்ல வந்தேன். என்ன சொன்னீங்க? அவங்கள பதவியை ராஜினாமா செய்ய வச்சுட்டு தேர்தலில் போட்டியிட வைத்தார்கள். சொல்ல போனா நேத்து வரைக்கும் கூட சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்களா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் வந்து தேர்தலில் போட்டியிட மாட்டாங்களா, அப்படியே ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு டைரக்டா மந்திரி ஆயிடுவாங்களா. ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், இல்ல வந்து எல் முருகன் அவர்கள் ஆகட்டும், இதுல எல் முருகன் அவர்கள் ஆல்ரெடி ராஜ்யசபா எம்பி இருந்தாலும் வந்து அவங்க தேர்தலில் போட்டியிடணுமா, மந்திரி பதவி ஆகணும்னா இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு ஒரு கும்பல் ரொம்ப பெருசா வடை சுட்டுந்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொன்னாங்க, நான் வந்து பெரிய பதவிகளெல்லாம் இருந்துட்டேன், எனக்கு பதவி ஆசை கிடையாது, கட்சி தான் வந்து என்னை போட்டி போட சொன்னாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேட்டி எடுத்து பாருங்க, ரொம்ப அழகா நாசூக்கா சொல்லிட்டு போகிறாருங்க ஒரு மேட்ரு. அதாவது கட்சி மேலிடம் இவங்களை வந்து ராஜினாமா பண்ணிட்டு போட்டி போடுங்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நீங்க அவர் பேட்டியை முழுசா பார்த்துட்டு அப்புறமா கேளுங்க.
இவர்கள் தான் வந்து தமிழக மக்களுக்கு நான் வந்து சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல அவங்க வந்து இந்த எலெக்ஷன்ல போட்டி போட்டா மாதிரி தான் அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சுதுங்க. ஸோ இதுல வந்து ஒரு கல்லுல 2 மாங்கா, அதாவது அவங்களாம் மட்டும் போட்டி போடாம மினிஸ்டர் ஆயிடுவாங்க, இவங்கள மட்டும் போட்டி போட சொல்லுவாங்களா அப்படின்றதுக்கும் இதுல பதில் இருக்கு. அடுத்தது அவங்க ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா கட்சி மேலிடம் அப்படின்னு, அதுக்கும் இதுல பதில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சாதுரியமா இன்னைக்கு அந்த பேட்டி குத்துக்கிறாரு, அதை பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கவர்னர்னு போயிட்ட பிறகு மறுபடியும் அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல வர்றது சரியில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். சரி ரைட்டு, வந்தாங்க, அந்த கட்சி மேலிடம் சொன்னாங்களா இல்லை இவங்களா வந்தாங்களா, ஆசைப்பட்டு சேவை செய்யணும்னு வந்தாங்களா, எது வேணா இருந்துட்டு போட்டாங்க. தோத்த பிறகு அப்போ உட்காந்து நீங்க கூட்டணி வச்சிருந்தா இப்படி ஜெயிச்சிருக்கலாம் அப்படி ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னா அதை வந்து நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லியிருக்கணும். அட்லீஸ்ட் போட்டி போடும் போதாவது நீங்க கட்சி மேலிடத்துக்கிட்ட சொல்லியிருக்கணும். இல்லை இருந்தாலும் மேலிடம், குறிப்பா மேலிடம் அப்படிங்கிறது தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுறாரு, அவர்கிட்ட போய் பேச முடியல அப்படிங்கிற மாதிரி கல்யாணராமன் நினைக்கிறேன் சமீபத்தில் அவரும் கூட பாஜக. சரிங்க, இவர் வந்து தமிழகத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் தான் மேலிடம், அவர்கிட்ட பேச முடியல. ஒன்று டெல்லி மேலிடத்துக்கிட்ட பேசுங்க. உங்களால டெல்லி மேலிடத்துக்கிட்ட பேச முடியலன்னா வாயை மூடிட்டு இருக்கணும். அதுவும் முடியலையா, ஐயோ என்னால தாங்க முடியலன்னு கட்சி விட்டு வெளில போயிருங்க. யாரா இருந்தாலும் அதானே, பிடிச்சா இருங்க. இங்க நடவடிக்கைகள் வந்து ஐயோ எனக்கு பிடிச்சா மாதிரி இல்லைங்க அப்பனா யார்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணணுமா பண்ணுங்க. பிடிக்கவும் இல்லை, ரெப்ரசன்ட் பண்றதுக்கும் வழி இல்லை அப்படின்னா ஒன்று பொறுத்துக்குன்னு போனோம், இல்லைன்னா வெளில போனோம். இதை ரெண்டை தவிர வழியே கிடையாது பிரபாகர். இல்லையா 3 வருஷத்துக்கு ஒரு தலைவரை மாற்றுவாங்க, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஜென்மத்தில் நடக்காது, மாற்றப்படுறதுக்கான யாரா இருந்தாலும் நான் சொல்றேன். நான் எந்த தனிப்பட்ட நபரையும் நான் சொல்லலை. இதுதான் வழி. ஒரு இடத்துல நம்ம இருக்கோம், பிடிக்கலன்னு சொன்னா ஒண்ணு வாயை மூடின்னு சகிச்சுட்டு போனோம், இல்ல வெளில போனோம். இவ்வளவுதாங்க வழி. இதை தவிர நான் உள்ளே இருப்பேன் ஆனா வந்து கழுவி ஊத்துவேன்றதை என்னால ஏத்துக்க முடியாது. உனக்குதான் பிடிக்கல இல்ல, அப்புறம் ஏன் அங்க இருக்க? பாரதிய ஜனதா கட்சி, ஃபார் தட் மேட்டர் எனி பார்ட்டி, யாருடைய சொந்த சொத்தும் இன்னைக்கு என்ன சொல்ல கரெக்ட், இப்போ கொஞ்ச நாள் சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன், அப்பம் வீட்டுக்கு ஆசான்வாங்கல்ல, அந்த மாதிரி யாருடைய அப்பம் வீட்டு சொத்தும் கிடையாது. யாரும் இதை கிளைம் பண்ண முடியாது. ஐயோ நான் கொண்டு வந்த கட்சி இப்படி பண்றாங்களா, யாரும் கேட்க முடியாது. யார் ஒன்னா வருவாங்க, யார் ஒன்னா போவாங்க. மென்மே கம் மென்மே கோ, கட்சி அப்படியே தான் இருக்கும். தமிழிசையை தாண்டி பல மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, பொன்னார் அந்த மாதிரி பல தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு அந்த மாதிரி பாஜகக்குள்ள? உங்க குடும்பத்துல மூத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்கு. அப்புறம் அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சு பேட்டி எடுங்களா, நீங்க வந்து உட்காந்து நிக்கிறீங்க. மூத்தவர்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்களா? நீங்க உங்க குடும்பத்துல பெரியவங்களை மதிக்க மாட்டீங்களா? அப்ப உங்க தாத்தா கொண்டு வந்து உட்கார வைங்க. நமக்கு ஸ்கில் இருக்கிறவங்க உட்காந்து அதை செய்யலாம். அந்த ஏங்க உங்க தாத்தாக்கு ஸ்கில் இல்லைன்னா நான் சொல்லல, வயசாகி போயிடுச்சு. அவரு தாத்தா டைரக்ஷன் கொடுக்கறதோட இருக்கணும். ஏ தம்பி, நம்ம குடும்பத்தில் இப்படி இருப்பாங்கடா அப்படி இருப்பாங்கடா, நம்ம குடும்பத்தில் ஒரு ஒரு நல்லது கெட்டது நடக்குது அப்படின்னா அவங்கள கலந்து வச்சு பேசலாம். ஆனால் ஃபைனல் டிசிஷன் எடுக்க போகிறது நாம தான். சரி, இந்த காலத்தில் கல்யாணம்ன்றது பசங்க தான் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு ஹாய் டேட், ஹாய் மாம், இதான் கல்யாணம் பண்ணி போகிறேன், முடிஞ்சு போயிடுச்சு. அப்பா அம்மாவுக்கு எந்த விதமான ஒரு சே அப்படின்றது கிடையாது. ரைட்டா? காலம் மாறினே இருக்குது. இந்த காலத்துல உட்காந்து யாரை கேட்டு நீ இந்த பொண்ணை பார்த்த பையனை பார்த்த, நாங்க தான் பார்த்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னா பெருசே அப்படி மூல போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களே இந்த காலத்து பசங்க. பாக்குறமா இல்லையா? அப்கோர்ஸ். ஆனா 90s கிட்ஸ் சொல்ல முடியாது, ஐயோ பாவம் கல்யாணம் நடந்தா போதும், டேய் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைடா அப்படின்னு நிலைமையில இருக்காங்க. அதை விட்டுருங்க. அந்த மாதிரி டைம்ஸ் ஆர் சேஞ்சிங் அப்படின்னும் போது நாங்க ஒன்னும் வந்து மூத்தவர் சரிங்க, மூத்தவர்னா அதுக்கான மரியாதையை கொடுக்குறோம். ஆனா அதுக்காக வந்து நான் மூத்தவர்னா நான் தான் வந்து மனையில வந்து உட்காருவேன்னா சரிப்பட்டு வருமா பிரபாகர்? 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் பண்ணிக்கங்க, அதுக்கு நாங்க கூட வந்து நிக்கிறோம். எங்க கல்யாணத்தை நாங்க பண்ணிக்க விடுங்க, நீங்க தலையிட்டு குழப்பாதீங்க. இவ்வளவுதாங்க இந்த காலத்து பசங்க. இதேதான் கட்சிக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வேகமா கட்சியை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ரைட்டு, மூத்தோர் உழைச்சிங்க என்னங்க பண்ணீங்க? நோட்டாவோட போட்டி போடுற கட்சின்னு ஜூன் 4க்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு யாராவது சொல்றாங்களா? அப்ப அதுக்கு காரணம் ஒரே காரணம் அண்ணாமலை அவர்கள் தான். சந்தோஷப்பட்டு போங்க. ஆனா அதை விட்டுட்டு அந்த இடத்துல நான் வந்து உட்காரோம் என்ன மதிக்கல அப்படின்னா அது டூ மச். அப்ப அண்ணாமலை அவர்களை கட்சிக்குள்ள ஒரு 90s கிட்ஸா பார்க்காம 2K கிட்ஸா பார்க்கலாம்.
அப்படி சொல்லல. சரி, இந்த காலத்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கட்சி அவர் வளர்க்கணும்னு நினைக்கிறாருங்க. எனக்கு நான் பார்த்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்சி கூட்டம் அப்படின்றது எங்க தெருவில் நடந்து நீங்க பார்த்துருக்கீங்க? ஒரு ஊர்வலமோ இல்லை ஒரு போராட்டமோ வந்து பெரிய அளவில் பாஜக அந்த கொடி பிடிச்சிக்கின்னு வந்த தொண்டர்களை நீங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? கட்சி கூட்டம்னா அதிமுக திமுகலாம் திருமுனை கூட்டம் போடுவாங்க. ஒரு 50 பேர் 100 பேர் ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு யாராவது ஒருத்தர் வந்து பேசிட்டு இருப்பார் சாயங்காலத்தில். இப்போல்லாம் மோஸ்ட்லி சண்டேல தான் நடத்துகிறாங்க, வீக் டேல பண்ணுறதில்ல. இது மாதிரி பாஜக எங்கேயாவது கூட்டம் போட்டு நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? 4 செவத்துக்குள்ள கான்ஃபரன்ஸ் ரூமில் தான். அது வேறு என்னென்னோ சொல்லுவாங்க, என்னது பிரமுக், பிரச்சாரக், காரியகர்த்தா, இப்படி தான் சொல்லியிருந்தாங்க வச்சுக்கோங்களேன் பல வருஷங்களா. ஆமாம், ரைட்டு, அது ஏதோ ஒன்று அவங்க பிராண்டு வச்சுட்டு போவாங்க. பொதுவில் கூட்டம் போட்டு எங்கே பார்த்துருக்கீங்க நீங்கள் பாஜகவை? அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தானே அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம், இந்த பிச்சில் பேஸ் பவுலிங் தான் எடுக்கணும்னா நீ பேஸ் பவுலிங் தான் போடணும். நாங்கள்லாம் வந்து ரொம்ப சாஃப்டா அப்படி ஸ்பின் தான் போடுவோம் அப்படின்னு சொன்னா இந்த பாகிஸ்தான் இன்னைக்கு வேர்ல்டு கப்பை விட்டு வெளில போச்சு பாருங்க, அந்த மாதிரி தான் ஆகும். அமெரிக்கா உள்ள வந்துச்சு. இன்னைக்கு அண்ணாமலை இந்த மாதிரி கட்சியை வளகலன்னு வச்சுக்கோங்களேன், நாத்தாக்கா ரெகக்னிஷன் வாங்கிச்சு, 8% ஓட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்க வந்து இன்னும் 2.5-3% நின்றுருந்தீங்கன்னா அசிங்கம் வாய்ந்திருக்காது. தேசிய அளவில் ஆட்சியில் இருக்க ஒரு கட்சி, 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கின்ற ஒரு கட்சி, ஆனா தமிழகத்துல நாம் தமிழர் கட்சியை விட கம்மியா ஓட்டு வாங்கி இருந்ததுன்னா எவ்வளவு கேவலம் அது. இத்தனை வருஷமா அப்படித்தானே வச்சிருந்தீங்க. இப்பதானே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு அதை மேல கொண்டு வந்துக்கிறாரு. அதை கைத்தட்டி ஊக்குவிப்பீங்களா? அதை விட்டு இந்த நேரத்தில் போயிட்டு மூத்தோர் 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 அப்படின்னா சரி சரி மூத்தோர் அப்படி ஓரமா உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு போக வேண்டியதுதான். வேற என்ன பண்றது சார்? தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பிறகு அது எந்த அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது அடுத்த கட்டம். அவங்க கோவையில் ஒரு பெரிய முப்பெரும் விழாவை நடத்தி முடிச்சிருக்காங்க. அது வந்து 40க்கு 40 வெற்றி பெற்றதனுடைய ஒரு கொண்டாட்டமாக தான் அந்த விழா நடந்து முடிஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க அந்த விழாவை? முப்பெரும் விழாவா பிரபா? முன்கூட்டியே நடத்துறாங்க சார், எப்பவுமே அது என்னென்ன காரணத்துக்காக பிரபா எனக்கு தெரியல, சொல்லுங்களேன். அவங்க கட்சியில ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. என்ன பிரபா, எங்க நடத்தினாங்க? கோவை சார், திருச்சியில தான் நடத்துவாங்க. ஆனா இந்த முறை கோவை கொங்கு மண்டலம், எங்க அண்ணன் சிங்கம் செந்தில் பாலாஜி அவர்கள், அவருடைய கோட்டை, அவரு உள்ளகிறாரு. அந்த நேரத்துல நீங்க இங்க அந்த ஒரு ஒண்ணு பாத்தீங்களா, செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் பண்ணதே அவரு வெளில இருந்தாருன்னு சொன்னா கொங்கு மண்டலத்துல அப்படியே வந்து திமுகவின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்திருப்பார், அதுக்கு பயந்துட்டு தான் ஜெயில போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா? ஆனா உள்ள இருந்தும் திமுக ஜெயிச்சிச்சு. இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்ப என்ன, திமுகவில் வந்து கொங்கு மண்டலத்துல காலங்காலமா இருந்து வந்த நிர்வாகிகள், செல்வாக்கு மிக்க தலைவர்கள்லாம் யாருமே கிடையாதா? அதிமுகலேருந்து இங்க வந்தவர் அவர் வந்து தான் ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தாதான் ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லி அவங்களே கவலைப்படல, திமுகவே கவலைப்படல. சரி, இன்றைக்கு அவர் இல்லாமையே ஜெயிச்சிச்சே. அப்ப என்ன காரணம்? அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தா தோத்துருவோன்ற பயத்தினால அரெஸ்ட் பண்ணி உள்ள போடல அப்படின்றது வந்துச்சா? சரி, இப்ப நான் இன்னொரு விதமா உங்களை யோசிக்க வைக்கிறேன். ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் செல்வாக்கு உள்ள இருந்துக்கினே அவர் ஜெயிக்க வச்சாரு அப்படின்னு சொன்னா, அப்ப திமுகல வந்து இத்தனை வருஷமா கொங்கு மண்டலத்துல கட்சியே இல்லையா? அங்கெல்லாம் வந்து கட்சி தலைவர்களே கிடையாதா? எங்கேருந்தோ ஒரு கட்சியிலேருந்து வந்து ஒரு சில வருடங்களே ஆனவர் உள்ள இருந்துக்கினே ஜெயிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப கொங்கு மண்டலத்துல இத்தனை வருஷமா திமுக என்ன செஞ்சிருந்தது? இப்படிலாம் ஒரு கேள்வி வருது இல்ல? பாருங்க, இப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி யாருமே பேசுறது இல்லை. இப்பதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேற வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் ஏதோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் அது இது இதெல்லாம் கேட்டிருந்தாரு, அதெல்லாம் குவாஷ் பண்ணிட்டாங்க, கேஸ் டிஸ்மிஸ்டு போல இருக்குது. இந்த ஜாமீன் மனு அப்படின்னு 15வது தடவையாக நிராகரிக்கப்பட்டது, 13 இல்லை ஜாமீன் இல்லை, இது அந்த கஸ்டடி 15வது முறையாக நீட்டிக்கப்பட்டது அப்படி இப்படின்னு வந்திருந்தது. இப்ப அந்த செய்தி கூட யாரும் போடுறது இல்லை. இந்த 1 வருஷம் ஆயிடுச்சு நிறைவு விழா. அதான் அது பீரியாடிக்கலா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அது ப்ரொசீஜர் படி. 1 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. ஆனா அந்த செய்தி கூட வர்றது இல்லைன்னு சொன்னா அப்போ சுத்தமா ஊடகங்களும் வந்து மறந்துட்டாங்கன்னு தானே ஆகுது.
என்னங்க எவ்வளோ செல்வாக்கா இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு இப்படி ஒதுக்கி தள்ளிட்டீங்களே, நியாயமா இதெல்லாம்? வாட்ச் பில்லு எல்லாம் கேட்டவருக்கு மீம்ஸ்லாம் போடுறாங்க. என்ன வாட்சோட பில்லு கேட்டார், வேற யாருக்காவது வாட்ச் பில்லு தெரியணுமா? ஆனா அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசினது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. யூரின் பேண்ட்ல இருந்ததுங்க, யூரின் பாஸ் பண்ணிட்டாருங்க அப்படின்னாரு. ஏங்க இதெல்லாமாங்க வெளிப்படையா பேசுறது? அது ஏதோ அவர் மேல வந்து பாருங்க அவர் இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற உண்மையை கொண்டு வராம நினைச்சிட்டு இப்படி பேசிட்டாருங்க அண்ணன். இவ்வளவு பெரிய மூத்த தலைவர் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள், அவர் வந்து கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம், இதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு. அதையும் சொல்லிட்டாரு. ஆனா எதையும் தாங்கும் அந்த உறுதியான இதயம் படைத்தவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளில வருவார் பாருங்க. அப்ப இருக்குது எல்லாம் உங்களுக்கு எல்லாம். சார், நீட் விவகாரம் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தது, தேர்தல் எல்லாம் முடிந்து இப்ப சமீபத்தில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் பேச தொடங்கி இருக்கிறார்கள். ராஜஸ்தான்லலாம் போராட்டங்கள்லாம் கடந்த வாரங்களில் நடந்தது. மீண்டும் அதை எதிர்கட்சிகள் கையில் எடுத்திருக்காங்க அந்த நீட் விவகாரத்தை. என்ன எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? அதாவது அந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யாரு? நீங்க பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அந்த காங்கிரஸ் திமுக இவங்க தான் வந்து அந்த ஆரிஜின் இல்லை சோர்ஸாக இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களே அதை எதிர்த்து போராடுவாங்க. கச்சத்தீவு பிரச்சனை யாரால? அங்கே காங்கிரஸ், இங்கே வந்து திமுகங்க. இன்னைக்கு வந்து கச்சத்தீவை மீட்போம்னு இங்கே வந்து குரல் குத்துனுக்கிறாங்க இதே திமுக. சரியா? அடுத்தது இந்த கல்வி வந்து பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு அப்படின்னு, அதுவும் காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் நடந்த விஷயம். இன்னைக்கு வந்து அதை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொன்னா, ஏங்க பண்றதெல்லாம் நீங்க பண்ணிவிட்டு அதே மாதிரி நீட் தேர்வை கொண்டு வந்தது யார்? அந்த பில்லை ப்ரப்போஸ் பண்றதே வந்து திமுகவை சார்ந்த அமைச்சர். ரைட்டா? அப்ப நீங்க பண்ணிட்டு இதை வேற பெருசா சொல்லிக்கிறாங்க பாருங்க, கலைஞரும் ஜே அவர்களும் இருந்த வரைக்கும் இங்க நீட் நுழைய முடியவில்லைன்னா, அடையாங்க அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால அந்த ஒரு வருஷம் மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது நிரந்தரமான இது கிடையாது, ஏதோ இவங்க கேட்டு அப்படின்றது கிடையாது. புரியுதா? அதனால அந்த மாதிரி நடந்தது, அவ்வளவுதான். மற்றபடி ஆட்டோமேட்டிக்கா அது வந்திருக்க வேண்டியதுதான். அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அடுத்தது பாஜக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, என்னங்க அரசியல் பண்ண மாட்டோம், நாங்க வந்து அவியல் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் தான், ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. என்ன பண்ணிருக்கணும்? ப்ரோ ஆக்டிவா கவால வெளில வந்தது பாருங்க, தப்பு நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம், முதல்ல சொல்லியிருக்கணும். அவ்வளவுதான். நீங்க நிறுத்துறீங்களா இல்லையா அதெல்லாம் அப்புறங்க, முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இப்ப நேற்றுக்கு இன்னைக்குன்னு தர்மேந்திர பிரதான் ஸ்டேட்மெண்ட் வந்து நிற்குது. ஏன் 10ஆம் தேதி நீங்க தான் மினிஸ்டர் தெரிஞ்சிச்சு, அன்னிலேருந்தே ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது தானே? இந்த பக்கம் எதிர்கட்சியில வந்து நீங்க சொன்ன மாதிரி நல்லா அரசியல் பண்ணி நிற்கிறாங்க. ஆனா இவங்க அவியல் கூட பண்ண மாட்டாங்கிறாங்க, கிச்சடி தான் பண்றாங்க போல இருக்குது. இது உருப்படுமா அதெல்லாம்? அடுத்தது நீங்க வந்து சொல்றீங்க வந்து என்னது மோசடி நடந்ததா தெரியல. அந்த கிரேஸ் மார்க் அப்படின்றது வந்து அது ஒரு பாலிசி டிசிஷன், தவறான முடிவு அப்படி ஒண்ணா சொல்லலாம். அண்ட் தவறு அப்படின்னு சொல்றது கூட ஒரு சரியில்லாத முடிவு அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட், அதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதை வந்து என்னைக்கோ பண்ணிருக்கணும். கோர்ட்டுக்கு போற அளவுக்கு வந்தவொடனே டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்துருக்கலாங்க. இதெல்லாம் வந்து ஊரை போட்டு இத்தனை நாள் ஆகி கோர்ட்லேருந்து வாங்க உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்து, அதாவது எதிர்கட்சி அவங்க பவுலிங் நல்லா இருக்குதோ இல்லையோ, நாங்களே வந்து ரன் அவுட் ஆயிடுவோம் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சரி, அப்படி பார்த்து போனா நீட் தேர்வில் குளறுபடி நடக்குது, நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஏன் டிஎன்பிஎஸ்சியில் குளறுபடி நடந்ததா நீங்க பார்க்கவே இல்லையா? எத்தனை பேர் ராமேஸ்வரத்தில் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்க, என்னென்னலாம் நடந்தது, கேஸ் எல்லாம் போட்டாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன ஆச்சு? இல்லை அதுக்காக நான் டிஎன்பிஎஸ்சியை கழிச்சிட்டோமா? இப்போ நீட் தேர்வு பாருங்க, அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் வந்து விளம்பரம் போடுறாங்க எவ்வளோ செலவாகுது அப்படின்னு. டிஎன்பிஎஸ்சி எங்க கிட்ட வந்து படிச்சவங்க அதை பாருங்க, இந்த குரூப் பியா குரூப் என்னன்னு ஒன்று சொல்றாங்கல்ல, குரூப் 1 குரூப் 2. குரூப் 1 குரூப் 2 கரெக்ட். இதுல இத்தனை பேர் ஜெயிச்சுக்கிறாங்க, எத்தனை இன்ஸ்டியூட் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. நான் கேட்குறேன், இப்போ +2 மார்க்கை வச்சு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது போதும்னு. ஏன் +2 மார்க்கை வச்சு நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்டாவோ இல்லை கிளர்க்காவோ ஆக முடியாதா? தாசில்தாரா டாக்டராகவே ஆளானும் போது கிளர்க் ஆக முடியாதா? எனக்கு பதில் சொல்லுங்க. என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்குது? அப்போ உங்களுக்காக போகணும்னா நீங்க வந்து வடிகட்டுறதுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பீங்க. அதுல என்னென்ன கேள்வி கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பேச வேணாம். அப்ப டாக்டர் ஆகிறதுக்கு மட்டும் எக்ஸாம் வைக்கணும்னா உங்களுக்கு எரியுது. சரி, என்ஜினியர் ஆகிறதுக்கு எக்ஸாம் இருக்குது.
எம்பிஏ படிக்கிறதுக்கு எக்ஸாம் இருக்குது. இதே தமிழ்நாட்டில் பிரைவேட் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிலாம் இருக்குல்ல, என்ஜினியரிங்கே எக்ஸாம் வச்சுன்னு இருக்கிறாங்களே. ஏன் அதெல்லாம் ஏற்றி யாரும் கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க? ஏன் மெடிக்கல் நம்ம நிறைய மருத்துவ கல்லூரி தந்தைகள் இருக்காங்களோ, அதனால ஏதாவது பிரச்சனை வருதோ ஆளுங்கட்சியில? அது நமக்கு தெரியாதுங்க. நம்ம என் மெடிக்கல் காலேஜ் பக்கம் மழைக்கு கூட ஒதுங்கினது கிடையாது, இன்ஜினியரிங் காலேஜ் பக்கமே நம்ம போனது கிடையாது. அப்புறம் தானே இதெல்லாம். அதனால இது குளறுபடி அப்படின்னு இவங்க சொல்லதான் செய்வாங்க. சரி, எங்கெங்கெல்லாம் குளறுபடி இருக்குதோ, எந்தெந்த எக்ஸாம்லாம் குளறுபடி நடக்குதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு கேளுங்க. ஏன் அண்ணன் செந்தில் பாலாஜி இப்ப நீங்க சொன்னீங்களே முப்பெரும் விழா அப்படின்னு, அந்த பஸ் டிரைவர் கண்டக்டர் செலெக்ஷன் அதுல தானே ஏதோ ஊழல்னு சொன்னாங்க. செலெக்ஷனை கேன்சல் பண்ணிடலாமா? ஒருவேளை இனிமே இந்த போக்குவரத்து இதெல்லாம் தனியார் மயமாயிருமோ? இல்ல நிறைய பஸ் வந்து டயர் கேண்டி ஓடுதுன்றாங்க, அங்க ஒரு ஆக்சிடென்ட்ன்றாங்க, வேற ஏதோ அவுட் சோர்சிங்ல விட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. டோலர்ஸ் கூட ஏதோ போராட்டம் பண்றேன்னாங்க, அதுவும் சோகா பொங்கல் நேரத்துல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பொங்கல் நேரத்துல போராட்டம் பண்ணா எப்படியும் யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க, போராட்டத்தை ரத்து பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு. ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அதனாலதான் அந்த நேரத்தில் இவங்க போராட்டம் பண்றாங்க, கரெக்டா அதே மாதிரி கோர்ட்டுக்கு போறாங்க, உடனே போராட்டத்தை வாபஸ் வாங்குறாங்க, நாங்க மறுபடியும் நடத்துவோம்னாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பேசினாங்க? ஏன் இப்ப ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்களுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஏ அந்த அரியர்ஸ் எல்லாம் இருக்குனாங்களா, அதெல்லாம் குத்துட்டாங்களா? என்ன பண்றாங்க? டோலர் தோழமை சுட்டு கூட இல்லையா பிரபா? வாய் மூடி நிற்கிறாங்க. சீட்டு நோட்டு ஓட்டு குத்தா தொழிலாளர்களுக்கு வைப்பார்கள் வேட்டு டோலர்கள், அப்படித்தானா? நல்லா இருக்கு டோலர். இது ரொம்ப அமைதியா இருக்காங்க, எதுவுமே நடக்காத மாதிரி. வேற என்ன பண்றது? சீட்டு கொடுக்கறதையும் நோட்டு ஓட்டு கொடுக்கறதையும் அவங்கள பகச்சிக்க முடியுமா பிரபா? சோ நமக்கு டோலர்கள் பத்தி பிரச்சனை இல்லை, அவங்க டிஏ நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு 2 சீட்டு கொடுக்குறாங்களா, அங்க ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது பண்றாங்களா, அவ்வளவுதான் முக்கியம் பிரபா. அது தொழிலாளர்கள் அது வருவாங்க, அதெல்லாம் பார்த்துருந்தா வேலைக்கு ஆகுமா? சார், விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல் தான். இடைத்தேர்தல் அப்படின்னா எப்பவுமே ஆளுங்கட்சி, மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க வெற்றி பெறுறது தான் ஒரு நடைமுறையாக இருக்குது. பெர்சன்டேஜும் அப்படி தான் காட்டுது இதுக்கு முன்னாடி தேர்தலினுடைய முடிவுகள்லாம். இப்போ அண்ணாமலையினுடைய ஒரு வருகைக்கு பிறகு பாஜக பாமகவில் தான் வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க, கூட்டணி சார்பாக அறிவிச்சிருக்காங்க. அன்புமணி அப்படிங்கிற ஒருத்தர் தான், மற்றொரு மாநில பொறுப்பாளர் அன்புமணி அப்படிங்கிறவர் தான் நிற்கிறாரு. இந்த விக்கிரவாண்டி தேர்தலினுடைய முடிவுகள் எப்படி இருக்கும்? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம், வேறு மாதிரியான ஒரு சூழல் மாறி இருக்கு. இந்த இடைத்தேர்தல் எப்படி இருக்கும் பாஜக கூட்டணிக்கு? ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? அதாவது இந்த தேர்தல் கூட்டணி பாமக வந்து என்டிஏல சேர்ந்தது அப்படின்றது வந்து இந்த தேர்தலுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு கருத்தும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பாமக தரப்பிலிருந்து பேசப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26 பாமக தலைமையிலான ஆட்சி அப்படின்ற ஒரு குரலும் ஒலித்ததுன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ கொஞ்சம் அப்படியே மாறிட்டு வருதுன்றதை நம்ம பார்க்குறோம். அதாவது திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டை நோக்கி பாமக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுது. அடுத்தது இது பாராளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தா பாமக வந்து அவங்க விக்கிரவாண்டி இது எங்க பக்கம் எங்க கோட்டை, அதனால நாங்க நிறுத்த போறோம் அப்படின்னு டைரக்டா சொல்லியிருக்கலாம். ஆனா என்டிஏ பேனர்ல தான் இந்த முதல் அறிவிப்பு வருகிறது, பாமக போட்டியிடும் அப்படின்னு. ஸோ பாமக வந்து இந்த கூட்டணியிலேயே தொடர்ந்து பயணிக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது, உறுதியா இருக்கு. ரைட்டு. பாமகவிலிருந்து விரைவிலேயே ஒரு அமைச்சர் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மத்திய அமைச்சர் நான் சொல்றேன். ஓகே சார், சொல்றீங்கன்னா கண்டிப்பா வருவார் போல இருக்கு. நம்ம என்ன அப்படி நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம், நிறைய விஷயங்கள் நீங்க முன்கூட்டியே சொல்லிடுறீங்க சார். அது ஒண்ணு பார்க்கலாம். அடுத்தது பாமக வந்து ஒரு விகரசான ஒரு ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னா இது சொன்ன மாதிரி அவங்களுடைய கோட்டை அது. ஆனா இதுல நான் வந்து பார்க்கறது பாமக திமுக 2 பேர்ல யார் ஜெயிச்சாலுமே சரி, அதிமுக ஜெயிக்காதான்னு கேட்காதீங்க. அதுதான் கேட்டேன். 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, அந்த கட்சியை நீங்க விட்டுட்டீங்க சார். எப்படி 1.5 கோடி பேரையும் விக்கிரவாண்டில கொண்டு இறக்க போறீங்களா? தெரியலையே சார். 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்றார் எடப்பாடி. 1.5 தொண்டர்கள் எத்தனையோ, என்ற தொண்டர்கள் எத்தனையோ, அதெல்லாம் இங்க வேணாம். விக்கிரவாண்டியில எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க அதுதான் முக்கியம். விளவங்கோடு அதுவும் வீல ஆரம்பிக்குது, விக்கிரவாண்டி இதுவும் வீல ஆரம்பிக்குது. அங்க 5000 வாங்கினாங்க, இங்க எத்தனை வாங்க போறாங்கன்னு தெரியல.
அண்டு விளவங்கோடு பெருசா பேசப்படலை, பட் விக்கிரவாண்டி நிச்சயமாக பெருசா பேசப்படும். ஏன்னா இது கொஞ்ச நாள் தள்ளி நடக்குது. இதுலேயும் 5000 4000 அப்படின்னு அதிமுக போனாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வேலுமணி அவர்கள் பேசியிருக்காரு, நாளைக்கு வந்து தங்கமணியா அவர்கள் ஏதாவது பேசலாம். இந்த மாதிரி நாளுக்கு நாள் நிறைய பேர் பேசிட்டே வருவாங்க. கட்சியுடைய கிரிப் அது குறைஞ்சிட்டு வருது அப்படின்றதுல நிச்சயமா விக்கிரவாண்டி ரிசல்ட் ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் பிரபா. ஓகே சார், இறுதியான கேள்வியாக கேட்க விரும்புகிறேன். நாம் தமிழர்களுடைய பங்கு விக்கிரவாண்டி தேர்தலில், ஏன்னா வேட்பாளர்களை முதல்ல திமுக அறிவிச்சது, அடுத்து நாம் தமிழர் கட்சி தான் அறிவித்து ஒரு மருத்துவரை அறிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில்? பாருங்க, நாம் தமிழர் அப்படின்றது என்னைக்குமே நான் இதான் சொல்றது, சிஸ்டத்து மேல ஒரு வெறுப்பு எதிர்ப்பை காட்டுகின்றவர்கள் அவங்களுடைய ஒரு சாய்ஸாக தான் நாம் தமிழர் இருக்கின்றது. மற்றபடி நாம் தமிழரில் எந்த கொள்கை உங்களுக்கு பிடிக்கும் அதை சொல்லுங்கன்னுங்க. அவங்க எந்த கொள்கையை சொன்னாலும் அதுலேயே முரண்பாடாக சீமான் அவர்கள் பேசினதை என்னால் காமிக்க முடியும். சரி, இப்போ இதுக்கு சொல்கிறாரு, இதுக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஸோ கொள்கையை பார்த்து போகிறாங்கன்றதெல்லாம் கிடையாது. இவர் ஏதோ பேசுகிறாரு, நிறைய நேரம் காமெடியாக பேசுகிறாரு. ஏன்னா இன்றைக்கி சினிமாவே காமெடி இல்லைன்னா ஓட மாட்டுதுங்க. அது அந்த காலத்துலேயும் அப்படி தான். கல்யாண பரிசில் வந்து இன்னும் இவ்வளோ சோகமாகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தங்கவேலு போர்ஷனை தனியாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல காமெடியாக பேசுகிறாரு, அவ்வளோதான். அதில் லாஜிக் இருக்குதா, ப்ராக்டிக்கலாக ஏதாவது விஷயங்கள் இருக்கா, யாரும் கவலைப்படுறது கிடையாது. நான் கையெழுத்து போட்டால் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க அப்படின்றாரு. இப்போ தம்பிகள்லாம் போயிட்டு கையெழுத்து போட்டு வாங்கலாமே, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சிஸ்டத்து மேலே இருக்க எதிர்ப்பு இது வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த டீனேஜ் தாண்டி வருகின்ற காலகட்டத்தில் இது இருக்குங்க. அதுக்கப்புறம் வயசாகனா ரொம்ப 40-50 வயசு சொல்ல, ஒரு 25-28 அப்படின்னு வரும்போது லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆறீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து இது நாள் வரைக்கும் சீமானவர்கள் பேசினதுக்கு சிரிச்ச நீங்கள் உங்களை பார்த்து நீங்களே சிரிச்சுப்பீங்க. அதனால் இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் அ த்ரெட் டு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ். ஓகே சார், அவங்க வந்து ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணாங்கன்னு சொன்னால் இது சரியாயிடும். மற்றபடி பெருசாக ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கெல்லாம் இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது பிரபா. ஓகே சார். சார், பல விஷயங்கள் தமிழக அரசியல், குறிப்பாக பாஜகவில் தொடங்கி இப்போ நாம் தமிழரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள், விக்கிரவாண்டி தேர்தல் குறித்தும் நிறைய அரசியல் தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி. நன்றி பிரபா.